மகாத்மா காந்தியடிகள் வந்து அவருடைய ஒரு கடிதத்தில் குறிப்பிடுறாரு, பிராமணர்கள்னு சொல்கிறீங்களே, வட இந்தியாவில் இருக்கிற பிராமணர்கள் அசைவம் தான் சாப்பிட்றீங்க, காஷ்மீர பிராமணர் அசைவம் சாப்பிட்றீங்க, இன்றைக்கி நீங்கள் வங்காள பிராமணர்கள் பார்த்தா மீன் சாப்பிடுவாங்க, மீனுக்கு பேர் வந்து கடல் புஷ்பமா, அதனால் சாப்பிட்லாமா அப்படின்னு. வங்காள பிராமணர்கள் இன்றைக்கு வரைக்கும் சாப்பிட்றாங்க. அந்த மரபில் வந்தவங்க தான் வந்து ராமகிருஷ்ண மடத்தை தோற்றுவிச்சாங்க. ராமகிருஷ்ண மடத்து துறவிகளில் பெரும்பாலானவர்கள் மீன் சாப்பிடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. இதான் வரலாறு. நம்ம கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க, பிராமணர்னாலே மீன் சாப்பிட மாட்டாங்க. இன்னைக்கு அங்கேயும் வந்து யாரும் அசைவம் சாப்பிடக்கூடாது. தமிழ்நாட்டில் இருக்கிற மடத்தில் சாப்பிட்றது இல்லை, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஓகே, இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து மாற்றி மாற்றி வரலாறு சொல்லப்படுது. இந்த மகாபாரதம்ங்கிற கதையில் பார்த்தீங்க அப்படின்னா அல்லிராணின்னு ஒரு கதாபாத்திரம் இருக்கும். அல்லிராணி வந்து நம்முடைய ஒரு மரபில் தொடர்ச்சியாக பார்க்குறோம். அதுமாதிரி சில பேர்களுக்கான வேர்ச்சொல் வந்து வடமொழியில் இருக்காது. நகுலன்னு ஒரு பேர் இருக்குது, அதுக்கு வடமொழியில் வந்து மூலம் கிடையாது. தமிழில் நற்குலன் அப்படின்னு ஒரு மூலம் சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து அர்ஜுனன்கிறதுக்கு மூலம் வடமொழியில் இல்லை, அருஞ்சுனையன், அதாவது அருமையான சுனை நீரை உடைய நாட்டை கொண்டவன் அப்படின்னு சொல்கிறாங்க.